ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? பிரண்டை துவையல் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் பிரண்டை துவையல் ரொம்ப பிடிக்குமோ ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரண்டை கிடச்சா விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கிடச்சிதுன்னா செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். துவையில ஒரு கவு பண்ணி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதில் இருக்க நமிச்சல் போகும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வதக்கி முடித்தோடனே இதை வேறு தட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நம்ம உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து போட்டுட்டு இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் இஞ்சை நம்ம தோல் சீவிட்டு நறுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 20 பல்லு பூண்டுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டை துவையலுக்கு ஒரு 8-9 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போட்டுக்கோங்க, கரெக்டான காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம பெருங்காயத்தூள் போட்டு பொரிய விட்டுறலாம். பொரிய விட்டுட்டு ஒரு எலுமிச்சைப்பழ சைஸுக்கு நம்ம புளி எடுத்துக்குவோம். இந்த பிரண்டையை வதக்கிட்டு பார்த்துக்கோங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி புளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை நம்ம அதுலேயே பிச்சு போட்டு நம்ம நல்லா அதில் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கிட்டு அது ரெண்டுத்தையுமே நம்ம ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அதில் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட். ஒரு மாதிரி நார் நாராக வரும், அது இல்லாமல் ரொம்ப மையாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு உடச்சி உளுந்து போட்டுக்கோங்க. உடச்சி உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலை இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அந்த அரைச்சி விழுதை அதில் நல்லா போட்டு அரைச்சிக்கலாம், வதக்கிக்கலாம். வதக்கி அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். டிஃபன் பாக்ஸில் நம்ம வெளியிலையும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இவ்வளோ எண்ணெய் விடுறதுனால கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சுட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை துவையல் ரெடி. யாருக்கெல்லாம் பிடிக்குதோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.